ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்சிஎல் பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் டவுட்ஸ் பார்த்தா கனித்தீவு மாதிரி சிந்து பாத்தில் இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சிபியோட தரப்புலேருந்து டைரெக்டாக மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லலை. அதாவது கமிட்டி தரப்புலேருந்து டைரெக்டாக மக்களோட கேள்விக்கு பதில் வரது கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்கிறாங்க. யூடியூப் சேனல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில சீனியர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன், அதாவது தனிப்பட்ட ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் ரீஃபண்ட் போயிட்டுருக்கு. இதில் மெயினான விஷயங்கள் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்படின்னு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனலில் பார்த்தாலுமே, ஸோ எதில் கேட்டாலுமே, மேபி என்னையுமே சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே அதாவது நம்பகத்தரமான உண்மை அப்படின்னு பார்த்தா அவங்க வித் ப்ரூஃபோட, அதாவது சிபி வெப்சைட்டில் இருக்கிறத டைரெக்டாக சொல்கிறாங்கன்னா அது மட்டும்தான் உண்மை. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இடையில் என்ன நிறைய டவுட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை எடிட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது எடிட் பண்ண சான்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? சப்போஸ் அக்னாலஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, நாங்கள் பண்ணலை. ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டோட அந்த எஃப் நம்பர்னு இருக்கும். ஸோ பாண்டில் எஃப்னு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ரிசிப்ட். ஸோ கீழே அடியில் இருக்கும். ஸோ அதோட நம்பர் இருக்காது. மேபி அதோட ஜெராக்ஸ் வச்சுருக்கிறவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணனவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப சிக்கலான கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான என்ன வழி, இப்போ நான் சொல்கிறது கூட என்னோடய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். பட் இதுக்கான சிபி அஃபிஷியலாக எதையுமே பப்ளிஷ் பண்ணலை. அப்படி என்ன தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 2500 அப்லோட் பண்ணும்போது 2500 ரீஃபண்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க. அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் கொடுத்தாங்க. இந்த இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திரும்ப லாகின் பண்ணி 4 ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க, அதில் அப்படி கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம லாகின் பண்ணணுன்னே நமக்கு ஒரு யூஆர்எல் கொடுப்பாங்க. அந்த லிங்க் வழியாக போனால் நமக்குன்னு தனியாக ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில் மற்ற விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருந்தது. ஆனால் அந்த வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம்னா, 1,32,152 பேர் நினைக்கிறேன், சம்திங் பேருக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். அதாவது 2,500 கீழே இருந்தவங்க யாரும் இல்லை, நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்க போனால், நிறையா மக்களுக்கு பணம் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஆனால் அதில் பாண்டு அனுப்பாதவங்களுக்கு பணம் கொடுக்கல. ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் அமௌண்ட் மட்டும் கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு பில்லு அனுப்பாதவங்களுக்குலாம் பணம் செட்டில்மெண்ட் பண்ணலை. அதுக்கான கேள்வி பதிலுன்னு சொல்லி எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ அவ்வளோ மக்களுக்கு ரீச் ஆகலை. ஆனால் இருந்தாலும் 2,500 திரும்ப அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இதை டெக்னிக்கலாக யோசித்து பார்த்தா, அதாவது டெக் ரீதியாக யோசித்து பார்த்தா, அந்த வெப்சைட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் அப்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுக்காமல் பணம் வராதவங்க, சப்போஸ் அப்லோடே பண்ணாதவங்க, அதாவது அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணாதவங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது. இதை டெக்னிக்கலாக பார்த்தா, ஸோ அந்த வெப்சைட்டுக்கான ப்ரொசீஜர் வேறு, இந்த வெப்சைட்டுக்கான ப்ரொசீஜர் வேறு. ஸோ இதுக்கான டொமைன் நேம் வேறு, ஸோ அதுக்கு டொமைன் நேம் வேறு, அதை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அது வேறு ஹோஸ்டிங்கு, இது வேறு ஹோஸ்டிங்கு. ஸோ அந்த வெப்சைட்டை ஃபைனலாக லாக் பண்ணிட்டாங்க. இப்போயுமே பார்த்திங்கன்னா அது டொமைன் கரண்ட்டில் இருக்குது. பட் ஹோஸ்டிங் இல்லை, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. இது பழைய, அதாவது 2,500 டீட்டெயில் தெரிஞ்சு அப்போ. ஸோ இது 2,500 அப்லோட் பண்ணாங்களான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அதில் அப்லோட் பண்ண முடியாததால் இது வேறு வெப்சைட்டுன்னு சொல்லி இதில் லாகின் ஆகுது. மேபி சப்போஸ் இதில் பண்ணலை அப்படின்னா, இதே வெப்சைட்டில் அடுத்த ப்ரொசீஜர் கொடுத்தாங்கன்னா லாகின் ஆக சான்சஸ் இல்லாமலும் போகலாம் டெக்னிக்கல் ரீதியாக. ஸோ இவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணி ப்ரொசீஜர் முடித்தவங்களுக்கு சரி அப்லோட் பண்ணவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மோடு கொடுக்குறாங்க. இந்த ஷெல்ஃப் மோடில் அடிஷ்னலாக அக்னாலஜ்மெண்ட் மோடு என்டர் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே நாமின் மோடு என்டர் கொடுக்கலாம். நேம் கரப்ஷன், அதாவது நேம் சேஞ்ச் ஆனவங்க மோடு என்டர் கொடுக்கலாம். டெத்து கிளைமு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அதில் ஆட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதே வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் ஆகும்போது ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி கூட டிஸ்பிளே ஆகலாம். அப்படி உள்ள ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இதை நம்ம யாருமே தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ தொலைஞ்சு போன பில்லுக்கு வெயிட் பண்ணலாமா, பணம் வாங்கலாமா, அது கொடுப்பாங்களா அப்படிங்கும்போது சுனந்தா கதம் டைரெக்டாக கமிட்டியில் பேசினாங்க. அவங்க தரப்பில் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதை ஒரு பிரச்சனையாக, மக்களோட பிரச்சனையாக பதிவிட்டிருக்காங்க கமிட்டியில். கமிட்டி அதாவது தொலைஞ்சு போன பில்லுக்கு பணம் கொடுப்போமா, ஓகே அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்லுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான பதிலே அவங்க கொடுக்கல. ஆனால் தொலைஞ்சு போன பாண்டு ஒரிஜினல் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன சார் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. அக்னாலஜ்மெண்ட்டு வெயிட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டி கொடுப்போமான்னு கேட்டால் வட்டிக்கான ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாது.
நாங்கள் எப்போ சொல்லுவோன்னு தெரியாது. அதுக்கான நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கல. கமிட்டி அறிவிக்கும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து கம்பெனியில் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த தொலைஞ்ச பில்லுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு கூட அவங்க சொல்லலை. அப்படிங்கும்போது இதை நம்ம எந்த வகையிலையுமே நம்ம எடுத்துக்க முடியலை. ஸோ நைட்டு கூட எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார். ஸோ காமராஜ்னு சொல்லி. ஸோ அவர் நான் கூட பேசினேன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷனாகவே இருக்குது. ஏன்னா இப்போ இதில் வந்து சப்போஸ் இப்போ இந்த 1,132,052 பேர் சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்திங் சொன்னாங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தில் பார்க்க போனோம்னா இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் அதில் அப்லோட் பண்ணாதவங்க இதில் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் மேபி சப்போஸ் இதில் வந்து ஏப்ரல் 30க்குள்ளே க்ளோஸ் பண்ண சான்சஸ் இல்லை. ஏன்னா 2,500க்கே 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. சப்போஸ் இதுலேயுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு, ஸோ இவ்வளோ பேர் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு ஏப்ரல் 30க்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டோ ஸோ மற்ற விஷயத்துக்கு போயிட்டாங்கன்னு, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டா இதில் எப்படி யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதில் உள்ளவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கான ப்ரொசீஜர் வேறு, அக்னாலஜ்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் வேறு, டெத்து கிளைமிங்கான ப்ரொசீஜர் வேறு. ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் மாற்றணும். இது வந்து ஷெல்ஃப் மோடு, பர்சனல் டீட்டெயில் ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மாற்றும் போது இதிலான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். சப்போஸ் எக்ஸ்டர்னும் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா கமிட்டியோட தரப்புலையும் சிபி தரப்புலையும் ஒரு நம்பகத்தரமான தகவல் எதுவுமே ஒன்று நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற மாட்றாங்க. இதனால் நிறையா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ சப்போஸ் இதில் இன்னும் ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30க்குள்ளே ஸோ ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க ஏப்ரல் 30க்குள்ளே அந்த பிரச்சனைலாம் வந்து எல்லாேருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சின்னு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணாலுமே பிரச்சனை போகுது. ஸோ அப்படின்னாலுமே 1 மந்த்து 2 மந்த்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம், சப்போஸ் வந்து என்னோடய பில்லு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ நான் அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இது வந்து நான் அப்ளை பண்ணாத அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணாத விட்டுட்டாலுமே இப்போ 1,132,000 சில்லற பேருக்கு அமௌண்ட் போட்டுட்டோம் 2,500 சொல்லும்போது இதுக்கான ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ அப்ளை பண்ண வரைக்கும் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் பேர் இதில் ஒரு சில பேர் வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ணலை, அதாவது நம்பர் வந்து எக்ஸிட் ஆகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் பில்லு மிஸ் ஆகிடுச்சு சார், நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன், ஆனால் அவங்க கொடுக்காமல் விட்டுட்டாங்க. இப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மேன் பவர் குறையும். ஸோ மேன் பவர் குறையும் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி மக்கள் போராடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 70% அப்ளை பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், பண்ணிடுறாங்க. அப்போ அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க மற்ற டீட்டெயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணாதவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் இருப்பாங்க. அப்போ இந்த 30% போராடும் போது அதுக்கான சரியான தகவல் கிடைக்குமாங்கிறது என்னோடய டவுட்டு. ஏன்னா எப்படி இருக்குது, மேன் பவர் குறையும் போது போராட்டங்களுக்கும் மதிப்பு இருக்காது. கமிட்டி வந்து டைரெக்டாக சொல்லலாம். ஏன்னா கமிட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் அமைச்ச ஒரு விஷயம். கமிட்டி வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டைரெக்டாக போய் கேஸ் போடுங்க, கோர்ட்டில் சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்பித்தோம், டேட் அறிவித்தோம், டேட்டுக்குள்ளே எல்லோரையும் அப்ளை பண்ண சொன்னோம், நாங்கள் 3 மாதம் டைம் கொடுத்தோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணாதது உங்களோட தப்பு. ஸோ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. ஸோ அந்த ஆடியோ கூட வச்சுருக்கேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு சில அதாவது சீனியர்ஸையும் ஏற்கனவே 2,500 ரீஃபண்ட் பண்ணவங்க இல்லை ஒரு அனுபவத்தவங்களை கேட்டு நம்ம பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்கும். கமிட்டியை நேராக யாரும் மீட் பண்ண முடியலை. ஸோ மீட் பண்ணுறவங்ககிட்டையும் சரியான தகவல் அவங்க கொடுக்கல. மேபி நல்ல விஷயங்களும் அவங்க செய்யலாம், அவங்கள நம்ம தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு நல்ல விஷயங்களும் அவங்க செய்யலாம், கரெக்டான ப்ரொசீஜரும் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக எல்லோரும் அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பில்லு வந்து 1 பில்லு 2 பில்லு மிஸ் ஆனவங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க வெயிட் பண்ணாதீங்க, அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கமிட்டி தரப்பில் எதையுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியல. கஸ்டமர்ஸ் கேரில் ஒரு தெளிவான பதில் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டாலும் இல்லை. ஸோ ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு கிளியரான தகவல் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் சிபி வெப்சைட்டை வாட்ச் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பேசின எல்லா வேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன் இப்படி குழப்புறாரு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, எல்லா யூடியூப் சேனல் நிறையா விஷயங்கள் வருது. இப்போ எல்லாருமே குழப்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது, குழப்புறாங்கன்னா ஏன் குழப்புறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது, கமிட்டி தரப்புலேருந்து நம்பகத்தரமான தகவல் எதுவுமே கிடையாது. அஃபிஷியலாக அவங்க எந்த ஒரு அறிக்கையும் அதாவது வெளியிடலை. அப்படிங்கும்போது எல்லோரும் அவங்கவுங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்பர் கொடுங்க, ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து அப்படியும் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட நம்பரை கொடுங்க. ஏன்னா இது வந்து குழப்பறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அதுதான். ஸோ கமிட்டி வந்து டைரெக்டாக வந்து சொல்லும்போது ஏன் குழப்பணும்? அதனால்
மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக எல்லாருமே அப்லோட் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அவங்க யார் யாரெல்லாம் வெயிட் பண்ண சொன்னாங்களோ அவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே என்னோடய தனிப்பட்ட கருத்தையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த 2 or 3 இயர்ஸாக வந்து நான் வாட்ச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் முடிஞ்சு. ஆனால் கமிட்டிக்கிட்ட மோனும் டேரெக்டாக பேசலை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.